என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்திருக்கேன். அதே அப்பா ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் 45 வருஷம் நாடகத்துல இருந்தேன். நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்க ஒரு 45 வருஷமா நாங்க பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்துல அடேங்கப்பா சார் ரொம்ப பொறுமையா இருக்கு. உங்களுடைய நடிப்பு, அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப்மெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் மகேந்திரன் சார். அப்படி ஒரு அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப்மெண்ட் பர்ஃபெக்டா பண்ணி அவ்வளவு அழகா பண்ணி ஒரு சுகாசினி அவர்கள் அழ வச்சுட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணும்போது. உண்மையிலம்மா, அதாவது இவருக்குடைய இந்த அல்சைமர் ஸ்ட்ரோக் வந்ததை இப்படி மறைச்சுட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல. ரீரெக்கார்டிங் பண்ணும்போது எங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் சுகாசினி அவர்கள் இதுல சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர் சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிரிவுல துணிய அதெல்லாம் நடிப்பு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.